மாசில அடுத்த எபிசோட்ல எத பத்தி பார்க்க போறோம்னா, அவங்க பொண்டாட்டிங்க வீட்ல இல்லாதனால எல்லாருமே அவங்களே சமைச்சு, அவங்களே சந்தோஷமா இருக்காங்க. அப்போ முத்துவுக்கு ஒரு கால் வருது. இந்த மாரி ஹாஸ்பிட்டலுக்கு புக் பண்ணியிருந்தோமே வரீங்களான்னு. சார் நான் முக்கியமான ஒரு வேலையில இருக்கேன். அதனால என் ஃப்ரெண்டு வண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவர் வந்துட்டுருக்காரு சார்ன்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, முத்து என்னால முடியாது. இந்த மாரி ஊர்ல உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் கிளம்பிட்டேன். கோச்சிக்காத அப்படின்றாங்க. சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முத்து யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் டல்லா இருக்கிறத பார்த்து அவங்க அப்பா என்னப்பான்னு கேட்குறாரு. இல்ல ஒரு கிளைண்ட்டுப்பா முக்கியமான ஆளு அப்படின்றாரு. அவரோட சொந்தக்காரங்க நம்மள நம்பி தான் வந்திருக்காங்க. அதெல்லாம் விடு நீ கிளம்பு. அதான் 2 பேர் இருக்காங்களா அவங்க நான் பார்த்துப்பாங்கன்னு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிக்கப் பண்ணி அவங்கள விட்டுட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணியோட அம்மா உடனே கால் பண்ணி எப்படி ஹாஸ்பிட்டலில் போயிட்டீங்களா எப்படி போனீங்க என்னன்னு கேட்கும்போது நம்ம தூரத்து சொந்தம் முருகன் ஒருத்தர் அவர் தான் அவங்க ஃப்ரெண்டு முத்துன்ற டிரைவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டு இந்த விஷயத்தை அப்படியே ஃபோன் பண்ணி ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. ரோகிணி உடனே விஷயத்தை கேட்டோன்னே ஷாக் ஆகிடுறாங்க.